இதுல வந்து ஒரு நம்பர் எழுதி வச்சிருப்பேன். 2 இன்கிரிடியன்ஸ் எடுத்து நம்ம தோசை சுட போறோம். சாப்பிட்டு என்ன இந்த பேப்பர் 2 இன்கிரிடியன்ட் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எங்க இருக்கு ஐ இந்த எடுத்து பார்த்தா ஒரே பிசி பிசின்னு இருந்தது. நாக்குல அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. போகும்போது எங்க கிச்சன்ல போட்டு போயிருங்க. ஹாய், வெல்கம் டு எக்ஷன் டைம்ஸ். நான் தான் உங்க எக்ஷன். இன்னைக்கு நான் சேலஞ்ச் பார்க்க போறேன்னா வியர் தோசா மேக்கிங் சேலஞ்ச். என்னடா மூஞ்சி இது? இப்ப அதான் பண்ண போறோம். சோ எப்படி பண்ண போறோம்னா இதுல வந்து ஒரு நம்பர் எழுதி வச்சிருப்பேன். சோ 1 2 3 இப்படி 10 வரைக்கும் நம்பர் எழுதி வச்சிருப்பேன். இங்க உங்களுக்கு சில பொருட்கள்லாம் தெரியுதா? இந்த பொருட்களுக்கு கீழே வேற ஒரு நம்பர் ஆர்டர் எழுதாம நம்பர் எழுதி வச்சிருப்பேன். சோ இங்க என்ன நம்பர் வருதோ அப்படியே எடுத்து 2 இன்கிரிடியன்ஸ் எடுத்து நம்ம தோசை சுட போறோம். 2 இன்கிரிடியன்ஸ் எடுத்து அது தோசை மேல போட்டு தோசை சுட போறோம். சோ அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பிங்கோ இருக்கு. பிங்கோ, அதுக்கப்புறம் 5 ரூபாயில ஒரு டெய்ரி மில்க், இன்னொன்னு எங்க அக்கா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு என்ன எங்க பேப்பர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மிளகா சில்லி. இந்த சில்லியும் டெய்ரி மில்க்கும் சேர்ந்து வந்தா என்ன ஆகுதுன்னு தெரியல. அது பாத்தீங்கன்னா தக்காளி, டொமேட்டோ, அதுக்கப்புறம் இது பேரு என்னமா? இது பேரு தெரியலையே. பல்லி மிட்டாயா? பல்லி மிட்டாயா சொன்னாங்க. இது பேர் பாத்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜெம்ஸ். அதுக்கப்புறம் பிடிச்ச 10% எக்ஸ்ட்ரா 5 ஸ்டார் சாக்லேட். 5 ஸ்டாரா? அதுக்கப்புறம் முட்டை, இது அடிக்கிறதுக்கு இல்ல, தோசையில போட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வெங்காயம். சோ இதை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம நம்பர் எடுக்கணும். சோ என்ன நம்பர் வருமோ அது வந்து தோசையில 2 இன்கிரிடியன்ட் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 5 ஸ்டார் ஒண்ணு, முட்டை ஒண்ணு எடுத்து அது தோசையில போடணும். அந்த மாதிரி தான் கேம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்பர் எடுக்க போறேன். பாகாலி பத்திரகாளி மடப்புறத்து காளியா அம்பிட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா எடுக்க போறேன். அதனால எல்லா காளியும் கூடியே வரணும். மொத்தம் இதுல வந்து 3 தோசை நம்ம சுடுவோம். 3 தோசையிலயும் அந்த போட்டு சுடுவோம். இது அது இல்ல. ஃபிளாஷ்பேக். என்ன தெரிகிறது? எடுத்திருக்கேன், என்ன வருதுன்னு தெரியல. 7 உங்களுக்கு தான் தெரியல. இப்போ வந்து 7 என்ன இருக்கு? எங்க இருக்கு 7? எங்க இருக்கு ஐ இந்த 7 தக்காளி. இது மேல இன்கிரிடியன்ட் டாப்பிங் என்ன வருதுன்னு நமக்கு தெரியல. சோ தக்காளி எடுத்து இப்படி ஓரமா வச்சுக்கலாம். ஓரமா போக வேண்டியதானே. எடுத்து தூக்கி போடலாம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் வரப்போகுது? நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் வரப்போகுது? ஒரு சீட் எடுத்துக்கலாம். இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசை போயிருமா? சொன்னப்பல சோ நம்பர் 9 தான் எடுத்துக்கோம். 9ல என்ன இருக்கு? எங்க இருக்கு ஐ இந்த with tomato. டைரி மில்க் வித் டொமேட்டோ. என்னடா டைரி மில்க் வித் டொமேட்டோ தான் சேர்ந்திருக்கு. சோ இத எடுத்து இப்படி ஓரமா வச்சுக்கலாம். மொத்தம் 3 தோசை சுட போறோம். அதனால மீதி 2 எடுக்கணும். இத எடுத்துங்க. என்னன்னு தெரியல. 4. சோ பாத்தீங்கன்னா 4 தான் நம்ம இப்ப எடுத்துறோம். சோ 4 ஜெம்ஸ் வந்திருக்கு. சோ இத எடுத்து தனியா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேற எடுக்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு 5 வந்திருக்கு. 5. சோ 5 என்ன இப்ப இருக்குங்க? இது தோசை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெம்ஸ் டார்க் ஃபேண்டசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ செகண்ட் பேட்ச். இப்போ நம்ம லாஸ்ட் பேட்ச். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பேட்ச்ல என்ன தோசை சுட போறோம்னா
நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. So 1 போடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நான் பார்க்கல, கண்ண மூடிட்டு இருக்கேன். என்னது 3. சோ இப்போ 3 என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா காரம். இப்போ 3ல என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகா. இதுவும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா பிங்கோவோட பச்சை மிளகா டேஸ்டா இருக்கும். அப்படியே விஷயம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். A few inches later. 1 eternity later. 5 star. எப்பவாவது எதுவும் பண்ணாம இருந்து பாருங்க. Eat 5 star, do nothing. கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் தான். சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம் இத. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன தோசைனா இதுக்கு வந்து கிட்கேட்டும் தக்காளியும் கிட்கேட் தக்காளியும் கிட்கேட் தக்காளி டைரி மில்க்கும் இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம தோசை சுட போறோம். ஃபர்ஸ்ட் மாவு எடுத்து இது ஒரு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கலாம். லைட்டாக சின்னதாக வரும், பெருசாக வேணாம். போட்டு என்ன போடலாம் இல்லை வந்து வெட்டி வச்சு நம்மளோட தக்காளி அதில் போட்டுக்கலாம். எப்படி வரப்போகுது? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைரி மில்க் வந்து உடச்சி இதை போட்டுக்கலாம். One eternity later. அப்படியே நம்ம இந்த தட்டுல வச்சுக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தோசை எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. மேல ரொம்ப கூட லைட்டா மாட்டி தோசை இப்போ வந்து ஜெம்ஸ் ஃபர்ஸ்ட் பிஸ்கெட்டை உடச்சு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூளா தூய் விட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே போட்டு விட்டா ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது வயிற்றால கீத்தால போகுமா, வாந்தி கிந்தி ஏதாவது வருமா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல சொன்ன மாதிரி வாந்தி வேண்டாம் அப்படின்னா சொல்லு. வாந்தி வேண்டாம், அழுதிட்டேன். வாந்தி வேண்டாம், வாந்தி வந்துச்சு அப்படி சொல்லு. வாந்தி வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஓகே, இது நான் அந்த அப்படியே வச்சுக்கலாம். உனக்கு எல்லாம் ஓடுது, தப்பிச்சு ஓடுது. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வைக்கலாம். ஸோ நம்ம சேனலை யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கு கமெண்ட் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை பண்ணி விட்டுருங்க. அப்பதான் பார்க்குற நீங்களும் ஹாப்பி, செய்கிற நானும் ஹாப்பி. 2 hours later. சரி ஓகே, இப்போ இதை திருப்பி போட்டுடலாமா? அப்பாடா வெளில ஒரு தோசை, கடைசி தோசை, 3rd பேட்ச் தோசை நம்ம ஊற்ற போகவே வெற்றிகரமாக ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே டேபிள் போயிடலாம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிங்கோ தான். இந்த பிங்கோ வந்து தூளா நொறுக்கி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கையில் வேறு சாக்லேட் ஒட்டிட்டு இருக்குது. இது கூட இன்னொன்று வருமே, அதான் பச்சை மிளகா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எக்ஷன் டைம்ஸ் சேனல், அதாவது YT சேனல்ல இப்போதான் 40 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. 41 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கூடிய சீக்கிரமாக நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வருவோம். அன்னைக்கு ஏதாவது வெயிட்டாக ஒன்று பண்ணலாம். இப்போதைக்கு இந்த தோசை நம்ம முடிக்கலாம்.
இந்த பச்சை மிளகா அங்கங்க அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஸோ நம்ம ஷார்ட்ஸில் இனிமேல் நம்ம ஷார்ட்ஸ் தான் நிறைய போட போகிறோம். அப்டேட் நிறைய வரப்போகுது. கேமரா மேன் கிடையாது. ஆமாம், கேமரா உமன் தான் போட்டுருக்காங்க. நம்ம ஷார்ட்ஸ் நிறைய அப்டேட்லாம் வரப்போகுது. கேமரா மாம். சரி, இதுக்கப்புறம் 10th போகிறதுனால ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுவேன். வீடியோ சிலது எப்பயாவது மாதத்துக்கு நிறைய கொஞ்சம் தான் வரும். சரி, ஓகே, நம்ம தோசையை ஸ்லோ மோஷனில் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே இங்கே வச்சா நம்ம வியர்ட் தோசா சேலஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப இதை நம்ம சாப்பிட போறோம். இதுதான் இந்த மெயின் டாஸ்க். இதை சாப்பிடணும். வாங்க நம்ம அங்க போலாம். சரி, பாத்தீங்கன்னா நம்ம சுட்ட தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 தோசை 3 பேட்சா சுட்டிருக்கோம். ஒவ்வொரு தோசையும் வித்தியாசமா எல்லாம் போட்டிருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எங்க சீஃப் கெஸ்டா எங்க ஆயா வந்திருக்காங்க. சரி, உறுதிமொழி எடுக்கலாமா? உறுதிமொழினா நீங்க வந்து சத்தியம் பண்ணி விடணும். ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, என் பேரன் பொறுப்பு இல்ல. நான் நல்லா பண்றேன் இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் பொறுப்பு இல்ல, சொல்லு. ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது என் பேரன் பொறுப்பு இல்ல, அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தோசை சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடுங்க. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. இது வந்து ஜெம்ஸ் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் போட்டிருக்கோம். ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு? காரம் பச்சை மிளகா போயிருக்கு. எல்லாம் காரம் தான். பச்சை மிளகாவும் பிங்கோ சிப்ஸும் போட்டுருக்காங்க. இது கொஞ்சம் காரமா இருக்கு. ஸோ இப்போ அல்டிமேட்டே இதுதான். இந்த தோசை நீ சாப்பிடணும். லாஸ்ட் தோசை. இதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பீஸா சாப்பிடுறோம். நல்லா இருக்கும். அது என்ன தோசை அது? இது வந்து தக்காளியும் டைரி மில்க்கும் நம்ம போட்டுருக்கோம். அதே மாதிரி டேஸ்டா தான் இருக்கும். தக்காளி டேஸ்டா தான் இருக்கு. ஏன்னா தக்காளி ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்குது இது? நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சதுன்னா இந்த தோசை. இது வந்து ஜெம்ஸ் அண்ட் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் தோசை. இது வந்து பிங்கோ வித் சில்லி தோசை. இது வந்து டொமேட்டோ வித் மில்கி டொமேட்டோ வித் டைரி மில்க் தோசை. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எனக்கு லைட்டா பிடிக்கல. இதுக்கு ரேட்டிங் 10க்கு எவ்வளவு கொடுப்பேன்? 10க்கு மார்க் 10க்கு எவ்வளவு மார்க்? 10க்கு எவ்வளவு மார்க்? நியாயமா சொல்லணும். 10க்கு எவ்வளவு மார்க்? 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். 10க்கு 8. 10க்கு 8. இது வந்து எனக்கு எப்படின்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு இது ரெண்டும் முடிச்சிருக்கு. இது கொஞ்சம் எனக்கு லைட்டா மாறி இருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஜட்ஜிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஜட்ஜிக்கு எல்லாம் கிளாப் தட்டுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் பண்ண போறோம்னா இது அப்படியே எல்லாம் சுட்டுறே. வேணாம்டா, பச்சை மிளகாய் வச்சு வேணாம்டா. கட். எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாந்தீங்கடா. வெளியே நான் அவங்கள வச்சுக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார். லைக் பண்ணுங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
அவ்வளவுதான் பாய் பாய் சொல்லுங்க வா சோ இந்த சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் until the bye from action time. Bye.